புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு எந்த நிலமையில் இருக்குன்னா, இப்போ அந்த 2 நாய்களுக்கும் நீதிமன்ற காவல் இருக்குல்ல, அது வந்து முடிஞ்சிருக்காங்க. அது முடிஞ்சதும் மறுபடியும் கான்ஃபரன்ஸ் மூலமாக நீதிபதியை காண்டாக்ட் பண்ணி மறுபடியும் நீதிமன்ற காவலை 15 நாளைக்கு நீட்டிச்சிருக்காங்க அந்த 2 நாய்களுக்கும். அதாவது விவேகானந்தன், கருணாஸ் இந்த 2 பேருக்கும். அவங்களுக்கு சிறையில் எந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். மற்ற சிறை கைதிகள்லாம் அதாவது ஜெயில் ரூமை விட்டு வெளியே வந்து தோட்ட வேலைகள் அதை மாதிரிலாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து உள்ளே போகலாம், அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த 2 நாய்களையும் வெளியே விட மாட்டாங்களாம். 24 ஹவர்ஸும் அந்த ரூம்குள்ளே தான் இருப்பானுங்களாம். அந்த 24 ஹவர்ஸுமே அந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு காவலர் வந்து ஷிஃப்ட் முறையில் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். அதே மாதிரி மற்ற கைதிகள் இருக்காங்களா, அந்த கைதிகள் எல்லாமே இந்த 2 பேரையும் பார்க்கவே முடியாதான். அந்த பார்க்க முடியாத அளவுக்கு தான் இவங்க 2 பேரையும் வச்சுருக்காங்களாம். ஏன்னா ஏதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிரும், இவங்க 2 பேரையும் மற்ற கைதிகள் வந்து இவங்களை தாக்கிடுவாங்க அப்படிங்கிறக்காண்டி பாதுகாப்புக்காண்டி வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி ஜெயிலுக்கு வெளியுமே இவங்களை விடவே இல்லை. அரெஸ்ட் பண்ண வந்த நாள்லேருந்து அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல், ஏன்னா அங்கே கொண்டு போனால் ஏதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிரும், யாராவது இவங்களை தாக்கிடுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 2 நாய்களும் பண்ண வேலை அப்படி. அதனால் இவங்க 2 பேரையுமே கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் இவங்க 2 பேரையுமே ஜெயிலில் அடைச்சாங்க. அதனால தான் இவங்க வெளியே கொண்டு வரக்கூடாது. இந்த டைம் நீதிமன்ற காவலை நீட்டித்த போதுமே கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் இது பண்ணியிருக்கிறாங்க. நீதிபதியை காண்டாக்ட் பண்ணி இது பண்ணி நீதிமன்ற காவலை நீட்டிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2 பேரையுமே வெளியே விட மாட்டாங்க. அந்தளவுக்கு இதாக வச்சுருக்குறாங்க, ரொம்ப செக்யூராக வச்சுருக்குறாங்க. இன்னும் இவங்களுக்கு தண்டனை வழங்கப்படாது தான் இது நிதர்சனமான உண்மை. அது மாதிரி இவனில் 24 ஹவர்ஸும் இவங்களை கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்களாம். இவனுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது, இவனுக்கு எதுவும் சூசைடு அட்டெம்ப்ட் பண்ணிடக்கூடாது அப்படியும் இவங்களை கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்களாம். அது போக இப்போது அந்த சிறுமி பற்றி ஒரு நியூஸ் என்னென்னா, அந்த சிறுமி சின்ன பொண்ணு வளர்த்த நாய் ஒன்று இருக்குதாங்க. அது அவங்க வீட்டை சுற்றி வருதான். அதாவது சிப்பிப்பாறை அப்படிங்கிற நாய், ரோசின்னு அந்த நாய்க்கு இந்த பொண்ணு பேர் வச்சுருக்குது. இந்த நாய்க்கு எப்போதுமே இந்த பொண்ணு தான் சாப்பாடு வைக்குமா. சாப்பாடு வச்சதுக்கப்புறம் தான் அந்த சிறுமியை சாப்பிட போகுமா. அந்த அளவுக்கு பாசமாக இருந்திருக்குது. இப்போ அந்த நாய் வந்து இந்த சிறுமி இறந்து போன அன்னையிலேருந்து இது சாப்பிடவே இல்லையாங்க. பார்த்துக்கோங்க, எத்தனை நாள் ஆகுது. ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா, அந்த நாய் இருக்குது. அந்த நாய்க்கு இருக்கிற அந்த பாசம் கூட இந்த 2 நாய்கள், அதாவது விவேகானந்தன், கருணாஸ் இந்த 2 நாய்களுக்கு இல்லாமல் போச்சு. அந்த நாய்க்கு இருந்த பாசம் 1% இருந்தால் கூட இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது. இன்னும் வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் இருந்தால் தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக தடுக்கப்படும். இந்த மாதிரி இன்னும் வரைக்கும் அது சாப்பிடாமல் இருக்காங்க. அது ரொம்ப மெலிஞ்சு காணப்படுது. நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மெலிஞ்சு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தால் யாரும் உயிரோட கூட இருக்க மாட்டாங்க. அந்த நாய் உயிரோடு இருக்குது. அதே மாதிரி அந்த நாய் மற்றவங்கள பார்த்தா குலைச்சிட்டே இருக்குமா. இப்போ அந்த சிறுமி செத்து போனதுக்கப்புறம் மற்றவங்கள யாரை பார்த்தும் குலைக்கவும் மாட்டுக்கான், அது மாதிரி சாப்பிடவும் மாட்டுக்கான். அந்த சின்ன பொண்ணுக்கு பிடிச்ச உணவான நூடுல்ஸ் வந்து அடிக்கடி வைக்குமா. அந்த நூடுல்ஸையும் வச்சு பார்த்தாங்கன்னா அந்த நாய் அதையுமே சாப்பிடவே இல்லையா, அப்படியே தான் கிடக்குதான். எவ்வளவு ஒரு துக்கமான சம்பவம் இருக்கும். ஒரு நாய்க்கு இருக்கிற அந்த நன்றி பாசம் இந்த 2 நாய்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நேரம் அந்த பொண்ணு உயிர் பிழைச்சி நல்லபடியாக இருந்திருக்குங்க. ரொம்பவே துயரமான சம்பவம். ஸோ இந்த கேஸை நம்ம பின்தொடருவோம். இந்த கேஸ் என்ன ஆகுது, என்ன தண்டனை கொடுக்குறாங்க, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.